ஹலோ காய்ஸ், சும்மா கண்டதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடுவோம். அதாவது நம்ம யூடியூபர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டு ஒரு பெல் ஐக்கனை தட்ட சொல்லி ஒரு அனிமேஷன் ரெடி பண்ணியிருப்பாங்க. நானே இந்த வீடியோவில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷனை நம்ம எப்படி வந்து பிபிடியில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு எல்லாருமே நான் யூடியூப்பில் தேடின வரைக்கும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் பிபிடியில் பண்ணி நான் பார்க்கல. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் இதை விட அது பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஓகே அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் கீ அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் பிபிடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிபிடி வரும். அதை ரன் பண்ணுங்கள். என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ தான், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளாங்க் வரும். ஒரு பிளாங்க்கை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்வலாக கொடுத்த அந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட்குள்ளே போங்க. இன்சர்ட்குள்ளே போய்ட்டு ஷேப் இருக்கும். ஷேப்பில் இந்த கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி முழு இருக்கிற மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக அந்த பொசிஷன் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்லைன் வந்துட்டு நோ அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் நம்மளுக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்னொரு ஆப்பில் போய்ட்டு அதை நம்ம மெர்ஜ் பண்ணும்போது குரோமா கீ செட் பண்ணும்போதோ அல்லது கட் அவுட் ரெடி பண்ணும்போதோ கட் அவுட்டில் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்படி தான் நம்ம செட் பண்ண போகிறோம் க்ரீன் கலரில். ஆனால் இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒயிட் கலர்லேயே இந்த மாதிரி ஒரு க்ரே கலர்லேயே வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத வந்துட்டு ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஃபில் கலரில் போய்ட்டு ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ திருப்பி இன்சர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஷேப்பில் ஒரு சர்க்கிளை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து நம்ம இழுக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டாக கரெக்டாக போட்டோம்னாலே சர்க்கிள் சூப்பராக வந்துடும். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக அந்த நம்ம வச்சுருக்க அந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் போய்ட்டு கலர் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு போல் ஃபில் ஷேப் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவுட்லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, கீழே கொஞ்சம் கேப் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். எந்த சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த சைஸை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். 4.2 வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஓகே, ஓரளவுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் ஆப்ஷனில் ஓகே, இப்போது அந்த சர்க்கிளை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மட்னு மேலே காமிக்கும். அந்த ஃபார்மட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஷேப் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஷேப் ஃபில்லில் போயிட்டு ஓகே, இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மட் காமிக்கும். மேலே ஷேப் ஃபில் போயிட்டு அதில் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலோட லோகோ இருக்கும் இல்லையா, அந்த லோகோ அந்த ஃப்ரம் ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா லோகோ நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் என்னோடய பையன் நேமில் வந்துட்டு டிஆர் அப்படின்னு போட்டு செட் பண்ணியிருக்கேன். ஒரு லோகோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நான் கேன்வாவில் பண்ணேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கேன்வாவுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் கமெண்டில் கேட்டிங்கன்னா மட்டும் தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட சேனலுக்கு வந்துட்டு என்னென்ன வைக்கல அப்படின்னா என்னுடைய சன்னோட நேமே நான் வந்துட்டு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். தி ராவணன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் தான் அது பாக்ஸ் உருவாகும். அந்த பாக்ஸில் இந்த மாதிரி தி ராவணன் அப்படிங்கிறது உங்களுடைய சேனல் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அது கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபாண்ட் வேணுமோ அதையும் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டாக அந்த ஒயிட் கலர் ரெக்டாங்கிள்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி விசிபிளாக இருக்கிற மாதிரி ரொம்பவும் பெருசாக போகாமல் ரொம்பவும் சிறுசாக போகாமல் ஆவரேஜான சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இதுக்குள்ள வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்மார்ட் சஜஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு ரூலரில் வந்துட்டு ஸ்மார்ட் ரூலர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது இது சென்டர், இந்த இடத்துல லெஃப்ட்டில் கரெக்டாக நீங்கள் கார்னர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த சஜஷனில் காமிக்கும். அந்த இப்போ இந்த ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். இதை நம்ம இது காப்பி எடுத்துக்கிட்டு கீழே வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னு சில பேர் சப்ஸ்கிரைபர் நம்ம எனக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்றது சில பேர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அப்படின்னு வந்து சிம்பிளாக போட்டுக்கிறாங்க. நான் வந்து சிம்பிளாக சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதோ வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் சப்ஸ்கிரைபரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு வந்து ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் அதை விட இது சின்ன சைஸில் இருந்தாலே போதும். ஸோ அந்த சைஸ் வந்துட்டு நீங்கள் சின்னது பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா சஜஷனில் காமிக்கும். லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் எல்லாமே காமிக்கும். இதுக்கு ஃபாண்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த செட்டப் ஓகே. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கரெக்டாக
ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் அப்படின்றக்கும் குரூப்பில் வந்து குரூப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே குரூப் ஆயிடுச்சு. எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த செட்டப் எதுக்காக குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு கீழேருந்து அனிமேஷன் கொடுக்கணும், கீழேருந்து ஃப்ளை இன் கொடுக்கணும், இது டவுன் டு அப் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு மொத்தமாக நகரணும். இப்போ நீங்கள் தனித்தனியாக லோகோவுக்கு தனியாக, இல்லை வந்து டைட்டிலுக்கு தனியாக, அல்லது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் ஃபார் மோருக்கு தனியாக, அந்த ஒயிட் ரெக்டாங்கிளுக்கு தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு அனிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சரியாக ஈவனாக வராது. ஸோ எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஈவனாக எல்லாமே சூப்பராக மேலே வரும். இப்போ அனிமேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது, ஃப்ளைஇன் இருக்குது, ஃப்ளோட்டின் இருக்குது. ஃப்ளோட்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வருது. இது ஓரளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஃப்ளைன்னா கீழேருந்து வர்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் கிளிக்குன்னு இருக்குது ஃபஸ்ட்டு. அதை வந்துட்டு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, வித் ப்ரீவியஸ் செட் பண்ணிக்கிட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் அப்படி வச்சுக்கிட்டோம், அதாவது 1 செகண்ட் அப்படியே வச்சுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். எஸ், இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ எந்த ஒரு ஸ்டக் ஆகாமல் நம்ம ட்ராக் பண்ணால் கொஞ்சம் தடுமாறுவோம், கை நடுங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கார்னரில் ரைட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிக்கிட்டு அவுட்லைனை ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஃபில் ஆப்ஷனில் போய்ட்டு ரெட் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் எல்லாருமே அப்படி தான் வச்சுருக்காங்க இது வரைக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபில்லில் போய்ட்டு ரெட் கலரில் கொடுத்துட்டு அப்படியே டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆகும். சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. உங்களுக்கு இது போல்டு வைக்கணும்னா வச்சுக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போல்டு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் சென்டர்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை செட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் இருக்கும், அது லெஃப்ட் அலைன் தள்ளி வச்சுட்டு இப்போது நீங்கள் ஓகே செட் பண்ணியாச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெல் ஐக்கானை கொண்டு வரணும். ப்ளஸ் வந்துட்டு அந்த கை வந்துட்டு ட்ராக் ஆகி உள்ளே வந்து கிளிக் பண்ணும் இல்லையா, அந்த கை வேணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த பெல் ஐக்கானும் வேணும். அதுக்கு வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம மொபைலில் கீபோர்டில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ அல்லது நார்மல் கீபோர்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த எமோஜியெல்லாம் இருக்கும். ஸோ இதை எப்படி சிஸ்டமில் கொண்டு வரது அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷனில் வச்சுக்கோங்க. கனெக்ஷனில் வச்சுக்கிட்டு சேம் இன்சர்ட் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். மை ஆடியன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், ஆஃபீஸ் ஆடியன்ஸ்னு வரும். சர்ச் பாக்ஸில் போயிட்டு எமோஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே எமோஜி EMOJI அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் ஆகி எமோஜி கீபோர்டு ஒன்று ஃபஸ்ட் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, அது வரும். அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அது ஆட் ஆகி அந்த டேப் வந்துட்டு இந்த இன்சர்ட் டேப்லேயே லாஸ்ட் ஒன்றா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு கடைசியாக வந்துட்டு இந்த ஆட் ஆகிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகிரும். ஸோ அந்த கீவேர்டு வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது நம்ம எப்படி நம்ம மொபைல் வந்துட்டு என்ன கலரில் கருப்பாகவும் வச்சுக்கலாம், வெள்ளையாக வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ரீசெண்ட் டைமில் தான் அதை நான் பார்த்தேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இந்த கீபோர்டை எமோஜி கீபோர்டை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுறதுனா கூட இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் பிபிடிலையும் சரி, வேர்ட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஆஃபீஸ் ஆடின் தான் அது. ஸோ இது நீங்கள் பிபிடியில் மட்டும் இல்லை, வேர்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், எக்ஸல்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இதை பார்த்தீங்களா எப்படி நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா எமோஜியுமே இதில் காமிக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ கை ஒன்று வேணும், ப்ளஸ் வந்து பெல் வேணும். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஃபிக்ஸெல்லாம் கொடுத்துருப்பாங்க, XS, S, M, L, XL, XXLனு. ஸோ நீங்கள் எவ்வளோ சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதை நம்ம சிறுசு பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம். நான் வந்து L சூஸ் பண்ணியிருக்கேன். L சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த கை வேணுமோ அந்த கை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி கை இருந்தால் போதும். அதை நம்ம எந்த ஆங்கிளில் வேணால் திருப்பிக்கலாம் ரொட்டேஷன் மூலமாக. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு கலர் சூஸ் பண்ணாமல் விட்டேன். 1 செகண்ட். இதில் போயிட்டு தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது திருப்பி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் வந்துட்டு நம்ம கருப்பு கலர்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கருப்புன்னு கிடையாது, ஒரு மாநிறமான இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு நம்ம ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கையை திருப்பி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்துடும். இப்போ இந்த எல்லோ கலர் இருக்கிறத தூக்கி விட்டு இதை வச்சுக்கலாம். இது ஒன்று இருக்கட்டும். ப்ளஸ் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு கேப் விட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு பெல் ஐக்கான் வேணும். அந்த பெல் ஐக்கான் எந்த இடத்துல இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேபில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, எஸ், லாஸ்ட் டேபில் இருக்குது. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே இன்செர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரே கலரில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே நம்மளால் கலர் மாற்ற முடியும். இதை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவையான சைஸ், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஈக்குவலான சைஸில் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஹைட்டையும் வித்தையும் நீங்கள் ரெண்டும் ஈவனாக, மேலே 2 வச்சா கீழே 2 வைக்கணும், மேலே 3 வச்சா கீழே 3 வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு 0.5 வச்சேன், சரியாக வரல. இப்போ 1 வச்சுருக்கேன், ஓரளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ரொட்டேஷன் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம் இப்போ பெல் ஐக்கானை. ஸோ பெல் ஐக்கான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர்லேயும், கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்னு சைடில் காமிக்க பார்த்தீங்களா, அது கலர் செலக்ட் பண்ணாலே அந்த ஆப்ஷன் நிறைய வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லோ கலர் வச்சுக்கலாம். ரைட், இப்போ இது ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபுங்கிற லெட்டரு, அதுக்கான பேக்ரவுண்டு ரெட் பேக்ரவுண்டு ப்ளஸ் இந்த ஐக்கான், இது 3ஐயும் குரூப் பண்ணணும். இதை 3ஐயும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் கரெக்டாக. இந்த ஐக்கான், இந்த இது 3ஐயும் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணணும். கரெக்டாக வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு 3 செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் காமிக்கும். குரூப்னு இருக்குல்ல, அது குரூப்பில் போய்ட்டு குரூப் கிளிக் பண்ணி 3 குரூப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். இது ஆல்ரெடி மேலே வந்துடுச்சு, கீழேருந்து ஃப்ளைன் ஆயிடுச்சு அந்த மீதி இருக்கிற எல்லாமே. இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த பெல் ஐக்கான் மட்டும் வரணும். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் கொடுத்தோன்னா இதுக்குள்ளேருந்து வர மாதிரி இருந்துச்சுங்களா, முடிஞ்சு வேலை, அவ்வளோதான். அனிமேஷனில் போய்ட்டு இந்த இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இந்த கையை ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், அதுக்குன்னு எந்த அனிமேஷனும் கொடுக்கல. அது இப்போ இதில் வந்துட்டு எந்த ஒரு அஃபெக்ட் கொடுக்க போகிறதில்ல. இப்போ என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைன்னு கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த சப்ஸ்கிரைப் உள்ளே வரணும். ரைட், இப்படி அந்த ஃப்ளைன் ஆனதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் திருப்பி வரணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட்டில் வந்துட்டு வித் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்துட்டாலே போதும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃப்ளைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜூமின் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஆஃப்டர் கொடுத்ததுக்கு அர்த்தம். ஸோ ரைட், இப்போ அடுத்தது வந்து இந்த கையை வந்துட்டு எடுத்துக்கொண்டு வந்து கையை சிறுசு பண்ணிக்கணும். இந்த ஐக்கானுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கையவும் வந்துட்டு கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிட்டு, அதுக்கு சிறுசு பண்ணுறது நமக்கு தெரியும், ஹைட்டையும் வித்தையும் கம்மி பண்ணாலே முடிஞ்சது. இந்த மாதிரி ஓரளவுக்கு பண்ணிவிட்டு இன்னுமே கொஞ்சம் இந்த ரெக்டாங்கிளை வந்துட்டு கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு அதே மாதிரி கையும் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது கீழே எடுத்து வச்சுட்டு இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். இது எப்படி அனிமேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற அனிமேஷன் எடுத்துக்காமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷனில் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் லைன்னு இருக்கும். அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைன் கீழ் நோக்கி இருக்கும். அதில் அந்த ரெட் பட்டனை மட்டும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வரும் பாருங்கள். இதையும் வந்து ஆஃப்டர் அனிமேஷன் கொடுக்கணும். ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்ததுக்கப்புறம் இந்த கை போய் நகரும். பார்த்தீங்களா, அப்படி நகர்ந்துருக்கா, ஸ்மூத்தாக நகரும், நோ ப்ராப்ளம், நகர்ந்துருச்சா. இப்போது என்ன பண்ணணும்னா, இந்த முடிஞ்சப்போ ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்த அனிமேஷன்லாம் எதுவுமே வர தேவையில்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்கணும். ஸோ இப்போ இந்த அனிமேஷன்ஸை மட்டும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அனிமேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்போ என்னென்னா, அந்த கை வந்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருந்துச்சு, அதை மட்டும் கொண்டு போய் அங்கே பக்கத்தில் வச்சிடணும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு முடிஞ்ச இடத்துல அப்படியே திருப்பி செகண்ட் ஸ்லைடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கை அதே இடத்துல இருந்துச்சுன்னா இப்போது ஓகே வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே கை அடுத்து பெல் ஐக்கான் கிட்டே போகணும். திருப்பி அதே மாதிரியே லைனை ஆட் பண்ணி இந்த ரெட்டை தூக்கிட்டு கொண்டு வந்து அந்த பெல் கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீன்லேருந்து ரெட் வரைக்கும் கை மூவ் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாங்களா. என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி செட் பண்ணியாச்சு. அந்த கீழே பட்டன் அந்த ரெட் கலரில் இருக்குது, அதை வந்துட்டு க்ரே கலர் மாற்றணும். அதுக்கு அந்த செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷேப் ஃபில்லில் போய்ட்டு இந்த ரெட் க்ரே கலர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பெல் ஐக்கான் கலரையும் பார்த்திங்கன்னா கலரில் போய்ட்டு க்ரே கலர் மாற்றிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் மாறின மாதிரி ஆயிரும் இல்லையா. சப்ஸ்கிரைப்னு இருந்தால் சப்ஸ்கிரைப்னு மாற்றிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது அனிமேஷன் செக் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப்லேருந்து பெல் ஐக்கானுக்கு நகரும், கை ஆட்டோமேட்டிக்காக நகரும். ஓகே, முடிஞ்சுங்களா.
இப்போ இதுக்கு திருப்பி ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும். ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஐகானு அந்த எல்லாமே இப்போ ரெடி பண்ண எல்லா செட்டப்பும் அப்படியே கீழே போகணும். ஸோ அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டோன்னா இந்த செட்டப் அப்படியே வந்துடும். இருக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இந்த ஒரு அனிமேஷன் தான் இது கொடுத்துருந்தோம். இந்த ஒரு அனிமேஷனையும் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, அவ்வளோதான். ஏன்னா இந்த ஐக்கான் வந்துட்டு அந்த கை வந்துட்டு பெல் கிட்டே இருந்துச்சு கடைசியாக. ஸோ அதே இடத்துல பெல் கிட்டே வச்சுட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே சிங்கிள் செட்டப்பில் சிங்கிள் செலக்டில் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போது அனிமேஷன் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஃப்ளை இன் கொடுத்தோம் அப்படின்னா கீழேருந்து மேலே திருப்பி வருது. அதை இதில் போய்ட்டு டவுன் கொடுத்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வருது, அல்லது மிட்லேருந்து பாதி தூரம் தான் வருது. ஸோ இந்த அனிமேஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு செட் ஆகாது. ஸோ அதை விட்டுட்டு இந்த அனிமேஷனை வந்துட்டு இந்த செலக்ட் பண்ண முடியாது. இதை விட்டுட்டு ஆட் அனிமேஷனுக்குள்ளே போகணும். ஆட் அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம லைன் வந்து செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த கைக்கு செட் பண்ணோம் இல்லையா, அதே அந்த லைன் அனிமேஷன் எடுத்துக்கலாம். லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா ஓரளவுக்கு மட்டும்தான் கீழே வருது. சூப்பர், அவ்வளோதான். அந்த ரெட்டை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டோன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ எல்லா ஸ்லைடையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிசைனுக்குள்ளே வந்தோன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபார்மட் பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் சாலிடில் க்ரீன் கலர் செட் பண்ணி க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த அனிமேஷன் ரன் பண்ணிங்கன்னா சவுண்ட் இல்லாமல் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கீழேருந்து ஃப்ளை இன் ஆகி சப்ஸ்கிரைப் பட்டனை போய்ட்டு அந்த கை அமுத்தி விட்றோம், சப்ஸ்கிரைப்னு மாறிடும், பெல் ஐக்கானை தட்டும், அப்படியே மொத்தமாக எல்லா செட்டப்பும் கீழே வந்துடும். வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ இது நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறதுக்கு வீடியோ ஃபைலாக வேணும் நம்மளுக்கு. ஸோ இது வீடியோ ஃபைலாக வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மேலே டாப்பில் வந்து ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். அதில் எக்ஸ்போர்ட்டஸ் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி வீடியோலேயே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்பில் போய் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த எஸ்எஃப்எக்ஸில் போய்ட்டு இந்த கிளிக் பண்ணுறதுக்கான பெல் சவுண்டு, கை கிளிக் பண்ணுறதுக்கான அந்த கிளிக் பண்ணுற சவுண்டு, பெல்லை தட்டுறதுக்கான பெல் சவுண்டு எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ தான் எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு இதுக்கான சவுண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இது தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.